Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ உங்க ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படினாலும் சரி, இல்ல ஆதார் கார்டுல ஏதாவது கரெக்ஷன், அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்ல உங்க நேம் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் இப்படி ஏதாவது ஆதார் கார்டுல சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து உங்க ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாலும் சரி, இல்ல ஆதார் கார்டுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போனா போதும். அங்க இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. இப்போ ஆதார் கார்டுல என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அது கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்ம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ உங்களுக்கு புதிய ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும்னா இந்த நியூ என்ரோல்மெண்ட் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது உங்க ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னா இந்த அப்டேட் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெசிடென்ட் இந்தியன். நீங்கள் இந்தியாவில் தான் ஃபுல்லாக ரெசிடென்ட் ஆகி இருக்கீங்கன்னா இந்த ரெசிடென்ட் இந்தியனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது பாதி நாள் வெளிநாடு பாதி நாள் இந்தியானா இந்த நான் ரெசிடென்ட் இந்தியனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க, ஆதார் நம்பர். இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா இந்த பயோமெட்ரிக் அப்டேட் இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைல் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த அட்ரஸ் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நேமை டிக் பண்ணுங்க. ஜெண்டர்னா ஜெண்டர், இமெயில்னா இமெயிலை டிக் பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் ஆதார் கார்டில் எது கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, இப்போ நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இதில் கரெக்டாக உங்கள் நேமை எழுதுங்க. உங்கள் நேம் எந்த ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஜெண்டர். ஜெண்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இதில் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து சிக்ஸ்த் ஒன், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் செய்யுங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்க, அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இதில் கரெக்டான அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்க. இமெயிலில் சேஞ்சஸ்னா இந்த இமெயிலில் வந்து உங்கள் கரெக்டான மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் கரெக்டான மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா உங்கள் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த அட்ரஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்க. இல்லை வந்து சிஆஃப்னு இருக்கிறதுல ஆதார் கார்டில் வந்து உங்கள் நேமுக்கு கீழே யாருக்கு நேம் இருக்கோ அவங்க நேமை வந்து என்டர் செய்யுங்க. அப்புறம் ஹவுஸ் நம்பர் அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல ஃபேமஸா இருக்கிறது, சர்ச்சா, ஸ்கூல், காலேஜ் இப்படி ஏதோ அது. அதுக்கப்புறம் பாருங்க, வார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணுங்க. அடுத்து வந்து வில்லேஜ் ஆர் சிட்டி அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்ட்ரீட்டோட நேம் என்டர் பண்ணுங்க, ஏரியாவோட நேம், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க, அடுத்து சப் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இமெயில் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டாம், கரெக்டாக தான் இருக்குனாலும் இந்த அட்ரஸ் எழுதும்போது உங்கள் மொபைல் நம்பரையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோட் நம்பரை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை, அது வந்து உங்களோட வேற ஐடி ப்ரூஃப் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்களோட பேன் கார்டு, வாட் ஐடி இப்படி ஏதாவது கொடுத்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் பேஸ்டை வந்து டிக் பண்ணுங்க. இது உங்கள் அப்பா, அம்மா இல்லை ஹஸ்பண்ட் இப்படி இவங்களோட ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இதில் ஹெட் ஆஃப் ஃபேமிலியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வேற டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த 8th காலத்தை வந்து ஃபில் பண்ணுங்க. இது ஃபேமிலியில் உள்ளவங்க ஐடி ப்ரூஃபை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 9th காலத்தை ஃபில் பண்ணுங்க, 8th காலத்தை வந்து ஃபில் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுடைய அதர் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த 8th காலத்தில் பாருங்க, ஏ ஆப்ஷன் POIன்னு இருக்கு. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. இதில் ப்ரூஃபுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அது என்னன்னு சொல்லிட்டு இதில் எழுதுங்க. நான் வந்து வாட்டர் ஐடின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பி ஆப்ஷன் பாருங்க, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்.
இதுக்கும் என்ன ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை இதில் என்டர் பண்ணுங்க. நான் வந்து ரெண்டுக்குமே ஓட்டர் ஐடி தான் சப்மிட் பண்ணுறேன். அப்புறம் 9th ஒன்றை பாருங்க, ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், கார்டியன் இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து டிக் பண்ணுங்க. நான் வந்து இதில் ஹஸ்பண்டை டிக் பண்ணுறேன். அப்புறம் அவங்க ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து ஐடி ப்ரூஃபுக்கு எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் எழுதுங்க. நான் வந்து அவங்களுடைய பேன் கார்டை சப்மிட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பேன் கார்டுன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி உள்ள டாக்குமெண்ட்டை வந்து ஆப்ஷன் பியில் என்டர் பண்ணுங்க. நீங்கள் ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரூஃபுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் இப்படி ஏதாவது கொடுக்கலாம். நான் இல்லை ஸ்மார்ட் கார்டை வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ இல்லை ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் இதில் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணுங்க. ஹெட் ஆஃப் ஃபேமிலிஸ் நேம் இதில் வந்து யாருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்க நேமை எழுதுங்க. ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஹஸ்பண்ட்னு எழுதுங்க. இல்லை ஃபாதர்னா ஃபாதர், ஏதோ அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னு இருக்கு பாருங்க, இதில் வந்து அவங்க சைன் போடணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்க அப்ளிகன்ட் சிக்னேச்சர்னு இருக்கா, இதில் வந்து நம்ம சைன் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.